இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் அவங்க என்ன மெசேஜ் பண்ணியிருக்காங்கன்னா, ஐ டோன்ட் நோ எனிதிங் சார், ஐ எம் ஸ்டடிங் 12th ஸ்டாண்டர்ட் ப்ரிப்பேரிங் ஒன்லி ஃபார் போர்டு எக்ஸாம். போர்டு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றாங்க. அவங்க 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறவங்க, அவங்களுக்கு எதுவுமே தெரியலங்கிறாங்க. ஐ எம் அ டாப்பர் இன் மை ஸ்கூல் டாப்பர், பட் ஐ டோன்ட் ஹேவ் எனி நாலேஜ் அபவுட் பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி சார். இவங்க வந்து போர்டில் வந்து நல்ல பெஸ்டா ஸ்கூல்ல டாப்பரா இருக்காங்க, ஆனா இவங்களுக்கு பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில ஒரு ஐடியா இல்லாம இருக்கு. இந்த மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. என்ன அப்படின்னா, ஸ்கூல்ல இருக்கக்கூடிய போர்டு எக்ஸாம்ல நல்லா ஸ்கோர் பண்ணுவாங்க, அருமையான ஸ்கோர் பண்ணுவாங்க. ஆனா நீட்டுக்கு எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்றது, ஜேஇக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்றதுங்கிறது தெரியாது. நீங்களாம் ஜஸ்ட் ஒரு 30 days கிளாஸ் நம்ம கிராஷ் கோர்ஸ் அட்டன் பண்ணுங்க. அட்டன் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து நீங்க 7.5% கேண்டிடேட் நினைக்கிறேன். 6th to 12th கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்டா இருந்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் 30 daysல உங்களுக்கு 500+ ஸ்கோர் எடுக்க முடியும். ஸ்கூல் டாப்பரா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான அத்தனை கைட்ஷிப்பும் நாங்க பண்றோம். ஓகே, இப்போ பாருங்க, இன்னைக்கு பார்க்கக்கூடிய ட்ரிக் நீட் ஜேஇ பிசிக்ஸ் ஷார்ட்கட்ஸ்ல ட்ரிக் நம்பர் 11 கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் புள்ளி பேஸ்டு கொஸ்டின். சரியா? இது வந்து என்ன சார் எல்லாமே இங்கிலீஷ்ல இருக்கு அப்படின்னு பாக்காதீங்க, ரொம்ப சிம்பிள் தான். நான் தமிழ்ல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இத தமிழே தெரியாத ஒரு நார்த் இந்தியன் கேண்டிடேட் ஒருத்தர் வந்து பார்த்தோம்னா உங்களோடது என்னால ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது சார்னு சொல்றாங்க. சரியா? நம்மளோட சேனல் வந்து பார்த்தோம்னா ஆல் ஓவர் இந்தியா ரீச் ஆயிருக்கு. ஏற்கனவே நீங்க அதுல கமெண்ட் செக்ஷன்ல பார்த்துருப்பீங்க. அப்படிங்கிறப்ப வந்து இங்கிலீஷ்ல இருக்கிறது தமிழ்ல வந்து உங்களுக்கு அழகா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். என்னென்ன டேட்டா இருக்குங்கிறது தெரியுது. அதனால வந்து தமிழ்ல நீங்க படிக்கும்போது தமிழ் மீடியமா இருந்தாலும் ஒரு காம்ப்ளிகேஷன் கிடையாது. இது அக்செப்ட் பண்றது ரெடி பண்ணிக்கோங்க. ஏன்னா எம்பிபிஎஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா நமக்கு போய் தமிழ் மீடியம்ல டீச் பண்ண போறது இல்லை. நம்ம லெவலை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். சரியா? நம்ம தமிழ் மீடியமா இருந்தாலும் நீட் எக்ஸாம்ல கொஸ்டின் பேப்பர் தமிழ்லயே அவைலபிள் இருந்தாலும் நீங்க நீட் செலக்ட் ஆகி நீங்க எம்பிபிஎஸ் ஜாயின் பண்றீங்கன்னா அங்க போய் இங்கிலீஷ் மீடியம் தான் படிக்கணும். சரியா? அதனால இந்த கொஸ்டின் பாருங்க. The coefficient of static friction mu s between block A of mass 2 kg and the table as shown in the figure is 0.2. அதாவது இது ஒரு ஹரிசாண்டல் டேபிள். இந்த டேபிளுக்கும் இங்க இருக்கக்கூடிய மாஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடிய ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் எவ்வளவு சொல்லிட்டாங்கன்னா 0.2 அப்படின்னு சொல்லிட்டாங்க. What would be the maximum mass value of block B so that the two blocks do not move? அதாவது இங்க ஒரு மாஸ் இருக்கு, இந்த மாஸோட மேக்ஸிமம் வேல்யூ எவ்வளவு இருக்கலாம்? ஒருவேளை மாஸ் அதிகமாச்சுன்னா என்ன ஆகும்? இந்த வெயிட் கீழே இருக்கும், அதனால இது மூவ் ஆகும். இது மூவ் ஆகக்கூடாது. அப்ப இதுக்கு மேக்ஸிமம் மாஸ் எவ்வளவு இருக்கலாம் அப்படிங்கிறத கொஸ்டின். The string and the pulley are assumed to be smooth and massless. அதாவது ஐடியல் ஸ்ட்ரிங் ஐடியல் புள்ளி அப்படிங்கிறத வச்சுக்கிறாங்க. அப்ப ஐடியல் ஸ்ட்ரிங் அப்படின்னா அதுக்கு மாஸ் இருக்கக்கூடாது, எக்ஸ்டெண்ட் ஆகக்கூடாது. ஐடியல் புள்ளி அப்படின்னா அதுக்கு ஃபிரிக்ஷன் இருக்கக்கூடாது, மாஸ் இருக்கக்கூடாது. அதான் கண்டிஷன். சரியா? அந்த மாதிரி சொல்லிட்டாங்க. ஜியோட வேல்யூ 10 m/s² அப்படிங்கிறது கொடுத்துட்டாங்க. சரியா? இதுக்கு எப்படி சொல்யூஷன் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. நியூ MAG is equal to டென்ஷன் T. டென்ஷன் Tக்கு வந்து ரெண்டு பிளாக்கும் மாஸ் கண்டுபிடிச்சு அப்புறம் சிம்பிளை பண்ணி ஃபைனலா ஒரு ரிசல்ட் போட்டு நம்ம சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த டென்ஷன், இங்க என்ன டென்ஷன் இருக்கு, இங்க என்ன டென்ஷன் இருக்கு, இதெல்லாம் ஈக்குவேட் பண்ணி நமக்கு இந்த மாஸ் ஆஃப் த பிளாக் வந்து எவ்வளவு இருக்கலாம் அப்படிங்கறத இவங்க சொல்லியிருக்காங்க. இதுக்கு சிம்பிளான ஒரு ஐடியா வந்து பாருங்க. இப்ப மாஸ் ஆஃப் த பிளாக் பி, இது மேக்ஸிமம் வேல்யூ எவ்வளவு இருக்கலாம் அப்படிங்கிறது தான். இது வந்து என்ன, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? 0.2 கொடுத்துருக்காங்க. மாஸ் எவ்வளவு இருக்கு? 2 kg இருக்கு. ஜஸ்ட் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 0.2 into 2 போட்டோன்னா எவ்வளவு? 0.4 kg வரைக்கும் இருக்கலாம். இதோட மேக்ஸிமம் வேல்யூவா இருக்க முடியும். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். இது ரிலவெண்டான உங்களுக்கு பிராக்டிஸ் கொஸ்டின்ஸ் வேணும்னா என்ன பண்றீங்க? 9750771555 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு என்ன பண்றீங்கன்னா உங்களோட நேம் அண்ட் உங்களோட டிஸ்ட்ரிக்ட் இது ரெண்டையும் வந்து வாட்ஸ்அப்ல வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்க. இதுக்கான பிராக்டிஸ் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வரும்.